சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயில்ல நம்ம மீனா உள்ளார போயிட்டு பூ மாலை குடுத்துட்டு வரும்பொழுது, ஒரு அம்மா சாமியார் மாதிரி இருக்கிற ஒரு அம்மா மீனாவ கூப்பிட்டு, "நான் சொல்லப் போறத நினைச்சு நீ வந்து ரொம்ப பயப்படாதம்மா. உன் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கெட்ட நேரம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவருக்கு ஆபத்து வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நீ ரொம்பவுமே நல்லவ. நீ நெறைய நல்ல காரியம்லாம் நெறைய பேத்துக்கு செஞ்சுகிட்டு வர. அப்படி நீ செய்யற நல்ல காரியத்துக்கு யாராச்சும் ஒருத்தவங்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். உன் வீட்டுக்காரருக்கு வர்ற கெட்ட நேரம் அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அத நெனச்சுக்கிட்டே இருக்கிற நம்ம மீனா நேரா முத்து கையில வந்து கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கலர் கலரான கயிறெல்லாம் கையில கட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நான் கோவப்படக்கூடாது அவ்வளோதானே! அதுக்கு 2 சரக்கு அடிச்சா போதும். நான் பாட்டுக்கு அமைதியா படுத்துக்குவேன்ல அப்படின்னு முத்து விளையாட்டா சொல்ல, மீனாவுக்கு கோவம் வந்து தலகாணி எடுத்து அடிக்க, அது நேரா போய் வர்ற விஜயா மேல பட்டுருது. விஜயா இது தான்டா சாக்கு என்னைய தலகாணியிலேயே அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி பிரச்சனையாக்க பார்க்குறாங்க. இந்த நேரம் அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை கிட்ட போய் முறையிடுறாங்க. பாருங்க இந்த தலகாணியால தான் என்னைய அடிச்சா இவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, வேணும்னா நீங்களும் அடிச்சுருங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் அடிக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? குறி பார்த்து எனக்கும் அடிக்க தெரியும் அப்படின்னு தலகாணிய தூக்கி அடிக்க, அது நேரா போய் மனோஜ் மேல தான் போய் படுது. ஸோ, அதுக்கப்புறம் எப்படியோ அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடுறாங்க. இங்க நம்ம முருகன் வித்யாவ பார்க்கறதுக்காக வராங்க. இப்ப வித்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணியும் இருக்கிறாங்க. ரோகிணி கிட்ட முருகன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவரு எனக்காக வீடுலாம், ஃப்ளாட்லாம் வாங்குறாரு அப்படின்னு வித்யாவும் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோகிணியோட அம்மா அங்க வராங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாதி உண்மை தெரிஞ்சதுக்கே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குழந்தை விஷயம்லாம் தெரிய வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால இப்பவே நம்ம முத்து, மீனா கிட்ட மட்டும் உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ரோகிணி தான் பயங்கரமான இதாச்சே. ஸோ ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.